மீனராசி செவ்வாய் தசை, செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள், ஜென்ம சனியாக வரக்கூடிய சனி பகவான் இந்த 2025 திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரார். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பலன்களை கொடுப்பார் செவ்வாய் தசையில்? உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறவர் என்ன பலன்களை கொடுப்பார் இந்த 7 சனியில்? அதில் ஜென்ம சனியில் சனி பகவான் ஜென்ம சனிக்கு வந்தாலும் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் யோக தசைகளாக இருந்தால் யோக தசையை கொடுத்துரும், அதாவது யோக பலன்களை சனி பகவான் கொடுத்துரும். அவயோக தசைகளாக இருந்தால் அவயோக பலன்களை கொடுக்கும். ஜென்ம சனி அப்படிங்கிறது கஷ்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா செவ்வாய் தசை இல்லையா, செவ்வாய் தசை அதாவது சனி பகவான் 7 சனியாக வரும்போது பகை கிரகங்கள் தசை பண்ணிச்சுனாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுவுக்கு விதிவிலக்கு உண்டு. இது மாதிரியான கிரகங்கள் தசை நடத்துச்சுனாக்கா பகை கிரக பலன் அதாவது கெடுபலன்களை கொடுத்துரும். அதே நட்பு கிரகங்கள் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல பலன்களை கொடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் இவர் நட்பு கிரகம் மாதிரி தான், நட்பு கிரகம்ல பகை கிரகம் தான், லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக வந்து இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு நல்லது செய்யக்கூடியவர் அருமையான யோகாதிபதினு சொல்லலாம், பாக்கியஸ்தானாதிபதின்றதுனால. அப்போது நல்லது செய்யுமா? கண்டிப்பாக நல்லது தான் செய்யும், கெடுபலன்கள் வராது. நிறைய உங்களுக்கு கஷ்டங்கள் சொன்னால் கூட கெடுபலன்கள் வராது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன வயசில் இந்த செவ்வாய் தசை வரும்? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 85 வயசுலேருந்து 92க்குள்ள இந்த 7 வருடங்கள் தசை நடத்தும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 3 வருடங்கள் தான் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். இதில் அதாவது 4 வருடங்கள் இருக்கும். 3 வருடங்கள் கணக்கு எடுத்துட்டா கூட அடுத்தடுத்து சனி தசை, அதுக்கு அடுத்து புதன் தசை, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய். இது வந்து 85 வயசுலேருந்து 92 வயசில் இந்த செவ்வாய் தசைங்கிறது வரும் வயதான காலத்தில். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 19 வருடங்கள் தசா புத்தி இந்த சனி பகவான் தசை. நீங்கள் எந்த பாதத்தில் இருக்கிறீங்க, 4 பாதங்களில் எந்த பாதத்தில் இருக்கிறீங்க, தசா புத்தி இருப்புக்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தசா புத்தி இருப்புக்கள் இருந்தால் கூட இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 64 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் தசை நடக்கும். 64 வயசுலேருந்து 83 அப்படின்னாக்கா 20 வருடங்களான்னு கேட்காதீங்க. இந்த 20 வருடத்துக்குள்ள, அதாவது 63 வயசுலேருந்து ஒரு 83 வயசுக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதத்தில் எந்த பாதத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தசா புத்தி இருப்புக்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி, 63, 64 வயசுலேருந்து 84 வயசுக்குள்ளே தான் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் உங்களுக்கு. அது உங்கள் தசா புத்தி இருப்பை பொறுத்து. இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம், முழுமையான 4 பாதங்களை கொண்டது, 17 வருடங்கள் தசா புத்தி அந்த தசை அப்படிங்கிறது. அதில் நீங்கள் 4ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி, முதல் பாதத்தில் இருந்தாலும் சரி, நான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் இந்த 4 பாதத்தில் எவ்வளோ தசா புத்தி இருப்புகள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். இப்போ 45லேருந்து 65 அப்படின்னாக்கா 20 வருடங்கள். இப்போ 20 வருடமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த 20 வருடத்துக்குள்ளே தான் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இந்த 45லேருந்து 65க்குள்ளே தான் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். எப்படி பார்த்தாலும் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது 45 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி வருது செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் யார்? ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி இவர், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் இவர். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், அவருக்கு அதிபதி இவர் தான். அந்த இடத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான். பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் வேற எந்த பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட கெடுபலன்களை செய்யாது. அதாவது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட கெடுபலன்களை செய்யாது. அப்போது செவ்வாய் தசைங்கிறது நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். இது வந்து இந்த வயது காலகட்டத்தில் செவ்வாய் தசை வருது. இப்போ 46லேருந்து 60 வயசுக்குள்ள ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க. அந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்கும். வேலையில் மாற்றம், இடமாற்றம், அது இதுன்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ஒன்றும் கவலையப்பட தேவையில்லை. சுப விசேஷங்கள்,
ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கும் ஜென்ம சனியில். ஆனால் அது கடன் வாங்கி செய்ய வைக்கும், கொஞ்சமாவது கடன் வாங்க வைக்கும், கொஞ்சமாவது மன உளைச்சல்களை கொடுக்கும், வீட்டில் சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். இது ஓரளவுக்கு ஜென்ம சனியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி வருது. ஜென்ம சனியாக வரும்போது, இப்போ 7.5 சனியாக வரும்போதே உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும். அவயோக தசைகள் நடந்தால் அவயோக பலன்கள், யோக தசைகள் நடந்தால் யோக பலன்கள். இது யோக தசை தான். ஆனால் சனி பகவானுக்கு பகை கிரகம். இந்த பகை கிரகம் இதே லக்னமாக இருந்தால் இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்து தசை நடத்துகிற மாதிரி. ஆனால் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது, நீசமாக இருக்கக்கூடாது. இந்த செவ்வாய் பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையக்கூடாது. அது மாதிரி மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது எது ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த லக்னமாக வந்தால் மட்டும் இல்லை, வேறு லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கும் யோகராக வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்தாலோ, சூரியனோட போய் அசங்கமாகி இருந்தாலோ கெடுபலன்களை கொடுக்கும். இந்த ஜென்ம சனியில் எது சார்ந்து கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக பிரச்சனை கொடுக்கும், அப்படி இல்லை வேலை வாய்ப்பு ரீதியாக பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வைக்கும், அது வந்து கடன் வாங்கி தான் வாங்க வைக்கும், அந்த கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுவீங்க, அது மாதிரி வரும். அது இருக்கிற இடத்த பொறுத்து, அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கோ அது சம்மந்தமாக, என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதும், இல்லை அவர் கூட இருக்கிறதா, இல்லை அந்த நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானங்களில் இருந்து, இல்லை ராகு கேதுக்களோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த செவ்வாயும் பாதிக்கும். அது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல இடத்துலே இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை ரீதியாக. இப்போ 92 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா கூட, நீங்கள் தொழில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஓய்வில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ வந்து 60 வயசு 70 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடையும். ஜென்ம சனி தான் கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் கஷ்டத்தை கொடுக்காது. ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகத்தை கொடுக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். பசங்களுக்கு திருமணம் பண்ணுறது, வீடு கட்டுறது. இந்த செவ்வாய் தசையில் 7 வருடங்கள் தான். இந்த 7 வருடத்தில் அந்த அளவுக்கு நன்மை கொடுத்துரும். ஜென்ம சனி அப்படிங்கிறது கஷ்டப்படுத்தும்னு சொன்னால் கூட ஒரு பக்கம், ஆனால் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். உங்கள் வீட்டில் பொருளாதார வளர்ச்சி, பசங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அதில் படிப்பு, திருமணம் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடந்துகிட்டே வரும். ஆனால் உங்களுக்கு மட்டும் நிம்மதி இருக்காது. அது என்ன மாதிரியான அமைப்பில் இந்த செவ்வாய் பகவான் இருந்து தசை நடத்தினா கூட உங்களுக்கு சிறப்புகள் இல்லை, குடும்பத்துக்கு சிறப்பு, குடும்பத்தில் வளர்ச்சி. ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ நடக்கக்கூடாது, அவர்களுக்கு சனி தசை நடக்கக்கூடாது. அது மாதிரியான அமைப்புகளில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா உங்கள் வீட்டில் வேற யாருக்குன்னா பிரச்சனைகள் உண்டு. செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள், அதாவது அந்த செவ்வாய் பகவான் இப்போ யோகாதிபதினு சொல்லிட்டேன், அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேரக்கூடாது. சூரியனோடு சேர்ந்துருக்கு, உங்கள் ராசி கட்டத்தில் அஸ்தங்கமாயிருக்கு, இல்லை சூரியனோட நட்சத்திரம் ஏறி இருக்குது, அப்படிப்பட்ட அமைப்பில் இருந்துச்சுன்னா கடனை கொடுக்கும், வழக்குகளை கொடுக்கும், நோயை கொடுக்கும். இது ஏன்னா 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம்ன்றதுனால. அதே வந்து வேற சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் நல்லது, நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. இது மாதிரி இப்போ ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலும் அப்படி இல்லை சனியோட சேர்க்க இருந்தாலும் கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், வழக்கு கொடுக்கும், இது மாதிரி கொடுக்கும். அதாவது பலன்களை மாற்றி கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது. இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்காது. தெளிவாக எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் நிறுத்தி நிதானமாக யோசித்து பார்த்து நீங்கள் எடுக்கணும். வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும் உங்களுக்கு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. சுப விசேஷங்கள் அது பாட்டுன்னு எல்லாமே நடக்கும். வீட்டில் பசங்களுக்கு திருமணம், இல்லை வேலை வாய்ப்பு எல்லாமே அது நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தால் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தான் பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா பிரச்சனை கொடுக்கும், வேலை பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் பிரச்சனை கொடுக்கும். யோக தசைகள் நடந்தால் யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். அவயோகம் தசை நடந்துச்சுனாக்கா அவயோகத்தை கொடுக்கும். அது மாதிரியான இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வர வைக்கும். அதனால் ஜென்ம சனியில் கொஞ்சம் பாடாப்படுத்தும். அது வந்து அவயோகத்தில் இருந்தால் மட்டும். யோகத்தில் இருந்துச்சுனாக்கா, யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது இந்த செவ்வாய் பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருந்து தசை பண்ணுது, எந்த இடத்துல இருக்குது, எந்த நட்சத்திரம் ஏறி இருக்குது,
அப்படி இல்லைனாக்கா 7.5 சனிக்கு முன்னாடி இந்த செவ்வாய் தசை எப்படி இருந்தது, 7.5 சனிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவுகளாக போடுங்க. நன்றி.